சம் இன்வெஸ்ட்மெண்ட் நேம் சொல்கிறேன், அதுக்கு அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஃபிக்ஸ்டு டெபாசிட் 5 மார்க்ஸ். ஏன் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7% தான் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலான்னு கேட்டால் அது ஒரு 5 மார்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் தெரியாமல் நாலேஜ் இல்லாமல் இறங்கவே வேண்டாம். அதனால் அதுக்குமே 5 மார்க்ஸ். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கேட்டால் வேண்டாம். ஆல்ரெடி அது பீக்கில் இருக்குது. ஸோ கோல்டு ரிலேட்டட் பாண்ட்ஸில் வேணால் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் தவிர கோல்டு வேண்டாம். கோல்டு வந்து 3 மார்க்ஸ். சில்வரும் 3 மார்க்ஸ். ஏன் அப்படின்னா சில்வரோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட். போஸ்ட் ஆஃபீஸ் 6 to 7% தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு 5 மார்க்ஸ் தான் கொடுப்பேன். மியூச்சுவல் ஃபண்ட் 8 கொடுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள். சில்ட்ரன்ஸ் பிளான் வேணுமா, இல்லை எஜுகேஷன் போடணுமா, ஷார்ட் டேர்ம் போடணுமா, லாங் டேர்ம் போடணுமா, இல்லை ஒரு நாளுக்காண்டி இன்வெஸ்ட் பண்ணணுமா, எல்லா டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மொத்தமாக பண்ணலாம், மாதம் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கிரிப்டோ 0. கிரிப்டோ போகவே போகாதீங்க. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கேம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எவ்வளோ நீங்கள் ஸ்கேம் பார்த்தாலும் திரும்ப போய் நீங்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. அது ரெகுலேட்டடும் கிடையாது. இப்போ ஷேர் மார்க்கெட் கூட உங்களுக்கு செபி ரெகுலேட்டட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே ரெகுலேட்டட் தான். பட் கிரிப்டோ ரெகுலேட்டட் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அதில் பண்ண வேண்டாம். சிட் ஃபண்ட்ஸ் 2. ஏன்னா அதில் தான் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லையே. அதுக்கு பதில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணிடலாமே. சிட் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு 12 months போடுவீங்க, இல்லை தீபாவளிக்காண்டி நீங்கள் ஒரு 10 months போடுறீங்க வச்சுங்க, எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. மாதம் ஒரு 5000 10,000 போட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணிடுங்க. இதை தவிர நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.